श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबुद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல 2வது ஆஸ்வாசத்துல 39வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம இப்ப பார்க்க போறோம். சைலவ்யக்த பிரதிபிலபிதாம் சாந்திரதः பானுவித்தாம் தன்வானானாம் நயனசலிலைः महतरं ते सबाष्पां पश्यन्तीनां प्रबलमदनोन्मादपर्याकुलं मां प्रायो जातं किमपि रुदितं व्योम्नि कादम्बिनीनाम्. தேசிகனுடைய அத்தியுதமான ஒரு கவிதை நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். கார்காலம்ன்றது மழைக்காலத்துல சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால பெருமாளுக்கு ராமனுக்கு ஏற்பட்ட சிரமத்தை பத்தி சொல்லிட்டு வர இதுல சொல்லச்சு எனக்கு ஒரு பெரிய விசாரம் இருந்தது. அந்த விசாரம் போயிடுத்து அப்படின்னு சொன்னார். 37வது ஸ்லோகத்துல சொல்லுச்சு, மந்தோ பட்சே கிமிவ ஜனகம் கிண்ணு யோகேஸ்வரோமாம் எத்தேவம் மே சுதனு மனசா வர்த்தயந்தி ஸ்ம கேதம். இந்த மழை காலத்துக்கு முன்ன அந்த காலத்துல இவருக்கு ஒரு மனசுல ஒரு கேதம் இருந்தது. ஐயோ, நான் எப்படி போய் சொல்லுவேன், நான் திரும்பி போனேன்னாக்க சீதை எங்கன்னு கேட்டா உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் ராவணன் தூங்கி போயிட்டான்னோ எங்க போனான்னோ தெரியலன்னோ அவளை மீட்க முடியலன்னோ என்ன பதில சொல்றது? அட முட்டாளே, நீ முன்னையே சொல்லியிருந்தேனா நானானா உபகாரம் பண்ணிருக்க மாட்டேன்னா அப்படின்னு அவர் கேட்டாருனாக்கா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்படி எல்லாம் எனக்கு ஒரு விசாரம் இருந்தது. அந்த விசாரம் இப்ப போயிடுத்து அப்படின்னு சொல்றார். வர்த்தயந்திஸ்ம கேதம்னு வர்த்தயந்திஸ்மான்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன். ஏன் போயிடுத்து அப்படின்னா, வருஷா காலத்துக்கு முன்ன சுக்ரீவனை பாக்குறேன். சுக்ரீவனோட ஒரு சக்கியம் ஏற்படுறது. சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்ட பிறகு ஒரு விசுவாசம் ஏற்படுறது பெருமாளுக்கு ராமனுக்கு. சுக்ரீவனோட ஒரு சக்கியம் ஏற்படுச்சு. திடீர்னு சுக்ரீவன் சொல்றான், நான் பார்த்தேன், நானு ஆகாசத்துல ஒரு புஷ்பக விமானத்துல ஒரு பொண்ணு ஹாராமா ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிண்டே போறத நான் பார்த்தேன். நானு அவ தன்னுடைய துணியில முடிஞ்சு சில வஸ்துக்கள் எல்லாம் கீழே போட்டா அதெல்லாம் கூட பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். அது ஒரு கால் சீதையா தான் இருக்குமோ என்னமோன்னு தெரியல எனக்கு. நீர் சொல்றத பார்த்தா சீதையா இருக்கும் போல தோன்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன வஸ்து அது கொண்டு வா பார்ப்போம்னு சொல்லி ஒரு பரபரப்போட ராமர் கேட்கிறேன். அந்த துணியும் பார்க்கிறேன், அதுல முடிஞ்சு வச்சிருக்கிற வஸ்துவையும் பார்க்கிறேன். அது எல்லாம் சீதா பிராட்டி அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள். அந்த துணியும் ராவணன் தூக்கி போன இன்னைக்கு சீதை அவ உடுத்திருந்த ஒரு புடவு தான். ஏன்னா விஷாலா இருந்தா கூட அந்த ஸ்திரீக்கெல்லாம் என்ன அலங்காரம் பண்ணிக்கிறான்றத தெரிஞ்சுக்கிறோம். அவ அதையும் தான் அவ கவனிக்கிறான். அந்த மாதிரி ராமர் அதையும் பார்த்து வச்சிருக்க. அதனால
இது சீதை அணிந்த ஒரு வஸ்திரம், இந்த வஸ்திரத்துல இது கட்டி போட்டிருக்கு அப்படின்னுட்டு பாக்குறேன். ஒவ்வொரு வஸ்துவா எடுத்து எடுத்து பாக்குறேன். பார்த்துட்டு இதெல்லாம் அவருக்கே நிச்சயம் பண்ணிடுறேன் 90 பங்கு. இது சீதையினுடைய ஆபரணங்கள் தான் தீர்மானம் பண்றேன். ஆனாலும் லக்ஷ்மணனை கூட்டு ஒரு சம்வாதத்தை கேட்டு அதுதானான்னு தீர்மானம் பண்ணிக்கலாம்னு லக்ஷ்மணனை கூட்டு கேட்கிறேன். லக்ஷ்மணா, இது பாருப்பா, இது சீதையினுடைய கண்டாபரணமா, இது சீதையினுடைய வளையெல்லாம், இதெல்லாம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ற. அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, நாகஞ்சானாமி கையோரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத்துன்னு சொல்ற. நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே. அப்ப அவ காதுல என்ன போட்டிருந்தான்னு நான் பார்த்ததில்லை. அவ கையில என்ன இது போட்டிருந்தான்றது எனக்கு தெரியாது. ஆனா நூபுரே அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத்துன்னு இந்த காலில் இந்த கொலுசு தான் போட்டிருந்தா, இந்த மெட்டி தான் போட்டிருந்தா, இது எனக்கு தெரியும். எப்படா பாக்குற, உனக்கு இது மாத்திரம் எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாதுன்னா, நித்தியம் பாதாபிவந்தனாத்து நான் நித்தியம் எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா, அந்த சொல்லி அனுப்பிச்ச பிரகாரம் நான் நடந்துட்டு இருக்கேன். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம்னு சுமித்ர சொல்லி அனுப்பிச்சாலும் இல்லையோ, அந்த ராமனை நீ காட்டுக்கு போயிட்டு நீ இந்த 14 வருஷமும் ராமனையே தசரதனாக பெருமாளாக நினை, மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அந்த சீதா பிராட்டிய மகாலட்சுமியாக நினைக்க வேண்டியது தாயாராக நினைக்கணும்னு சொல்லி சொன்னாலும் இல்லையோ, அந்த ரீதியில நான் நிச்சயம் சேவிச்சுட்டு இருந்தேன் நானு. அப்போ அந்த திருவடியில இருந்த சீதா பிராட்டியினுடைய திருவடியில இருந்த நூபுரத்தை பார்த்திருக்கேன். ஆகையால நூபுரே அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாது, இது சீதா பிராட்டி தான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு ராவனுக்கு ஒரு உற்சாகம் வருது. ஏதோ ஒரு பிரகாரமா இந்த சுக்ரீவ சக்கியத்தினால நம்ம சீதையை ராவணன் எங்க தூக்கும் போனானோ அவனை கண்டுபிடிச்சு சீதையை கண்டுபிடிச்சுடலாம், அவளை மீட்டுடலான்ற ஒரு எண்ணம் வருது. அதனால கார்காலத்துல வரச்சே அதுக்கு மின்கால இந்த கிரீஷ்ம காலத்துல இருந்த மாதிரி வேதனை இப்ப அவருக்கு ராமனுக்கு இல்லை. ஆனாலும் அந்த மழை காலத்துல சில சில விஷயங்களை கவனிச்சு பார்க்கச்சே அவர் மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன பாக்குறேன் இங்க பார்த்தோம்னாக்கா மழை காலங்கள்ல அப்படின்னா நிர்விசாரமா ஒரு ஆண்மயில் தோகையை விரிச்சு ஆடின்னு இருக்கு. அந்த பெண்மயில் அந்த கூட 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 அத்தோட போய் ஆண்மயில ஆடுறத உற்சாகப்படுத்துறது. இந்த பெண்மயில தூக்கியும் போறதுக்கு ராவணன்னு ஒருத்தன் இல்லாததுனால தானே இது இப்படி ஒரு நர்த்தனம் பண்றது. இந்த ராவணன்ற ஒரு ரட்சப்பீட ரஹித தயிதா ஸ்லேட தன்யோ மயூரகான்னு இந்த ராட்சசனுடைய ஹிம்சை இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு மனைவிய இந்த ஆண்மையில் பெற்றிருக்கு. ஆகையால அந்த ஆண்மையிலுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. எனக்கு அது இல்லை. ஏன்னா என் மனைவி ரட்சப்பீடம் அந்த ராட்சசனுடைய பீடைக்கு உட்பட்டவளாகவே இருந்திருக்கான். அந்த சகிதவையாகவே இருந்திருக்கா. ரட்சப்பீடா சகிதவையாக இருந்திருக்கிறதுனால அவளை தூக்கிட்டு போயிட்டானோ இல்லையா ராவணன். அப்போ தன்னால இப்போ நர்த்தனம் பண்ண முடியாத நிலையில இருந்துருக்கு. அவ கணக்கு இருந்தாள்னாக்கா இந்த காலத்துல இந்த ஆண்மையில் மாதிரி நானும் சந்தோஷமாக இருந்துருக்கிற வேண்டியவன் தான் நானு அப்படின்னு கார்காலத்துல சொல்லி சொல்றேன். இந்த கார்காலத்துல வரக்கூடிய இயற்கையினுடைய ஒரு நிலை இங்க ஒண்ணு பெருசா வந்துள்ள இந்த இடத்துல தனயத்னரு ரெட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லு. தனயத்னம்னா வருஷோன்முகமாக இருக்கக்கூடிய ஒரு மேகம். அதாவது மழை பெய்யறதுக்கு முன்ன அப்படியே கருத்து இருக்குமே, அந்த மேகத்துக்கு தனயத்னம்னு பேர். இப்ப இன்னும் மழை பெய்யல. ஆனாலும் அந்த சமயத்துல அந்த மழை பெய்ய போறதுன்ற ஒரு சன்னிவேசம் வரைச்சேயே மயிலுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்குது.
அந்த மயில் சந்தோஷமாக நர்த்தனம் ஆடுறது இதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப மழையை கொட்டுறது, இந்த மழை கொட்டுறத எப்படி பாவிக்கிறே அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் ராமனுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துறேன். தைலவ்யக்த பிரதிவிலபிதாம் சாந்திரதாபானுவித்தாம் சன்வாஹனானாம் நயன சலிலைஹி மஹதரம் தே சபாஷ்பாம் பஷ்யந்தீனாம் பிரபலமதனோன்மாத பர்யாகுலம் மாம் பிராயோ ஜாதம் கிமபி ருதிதம் व्योमनिकादम पिनीनाम. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இதுல. மழை கொட்டுறது, மழை கொட்டினாக்க இதனால நல்ல வெப்பம், பூமியில ஒரே வெப்பமா இருந்தது. இந்த வெப்பத்தினால என்னாச்சு அப்படின்னா, அந்த மழை பெஞ்ச உடனே பூமியில இருந்து ஆவி கிளம்புறது, மேல கிளம்புறது. இந்த மேல கிளம்புற ஆவியினால என்ன ஆகுது அப்படின்னா, இது மேல மேல மேக கூட்டங்கள்லாம் ஒன்னாகும்படியாக ஆறுது. இதுக்கு இப்படி மேக கூட்டங்கள்னால மேகம் கர்ஜிக்கிறது. அந்த கர்ஜிச்சுட்டே மலை முகடுகள்ல வருஷிக்கிறது. அந்த வருஷிக்கிற ஜலம் பூமியில வந்து விழறது. இப்ப இந்த இடத்துல இதுதான் நிகழ்வு, இங்க நடக்கிற நிகழ்வு. இத கவியா எப்படி பாக்குறேன் அப்படின்றதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க போறோம். பஷ்யந்தீனாம் பிரபல மதனோன்மாத பர்யாகுலம் மாம். பிரபல மதன உன்மாத பர்யாகுலம் மாம். அந்த பிராட்டி, சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால ராமனுக்கு ஒரு ஒரு பிரபலமான ஒரு மதன பீடைன்றது. ஐயோ, இந்த திசையை இழந்து இருக்குமே. அதுவும் இந்த கார்காலத்துல போய், எப்படி மழை காலத்துல எந்த ஜந்துக்களும் அந்த ஆணும் பேடையும் பிரிஞ்சு இருக்கவே இருக்காது. ஆணும் பேடையும் ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கும். பட்சிகள்லாம் கூட பார்த்தோம்னாக்கா மழை வந்துட்டுன்னா ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். அந்த வெய்ய காலத்தை தான், மழை இல்லாத இருக்கச்சேதான் அந்த கூட்டை விட்டு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போகும். அதே மாதிரி ராஜாக்கள்லாம் கூட மழை காலத்துல அரண்மனையில அந்த புறத்துலதான் இருப்பா. எங்கேயும் சண்டைக்கு போக மாட்டான். கார்காலம் முடிஞ்ச பிற்பாடுதான் போவா. அப்ப ஒவ்வொரு மழை காலத்திலையும் ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயோ அவ எந்த பேரும் தன்னோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவன் தலைவி சேர்ந்து இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சமயம். அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்துல சந்தோஷம் இல்லாமல் பிரிஞ்சு வருத்தப்பட்டு இருக்கிற ஒரு நிலை வந்ததுன்னாக்கா அது மதனத்தினால, அதாவது மன்மத பானத்தினால பீடிக்கப்பட்டவர்களாக இருக்காருன்னு அர்த்தம். இது புருஷனுக்கும் ஏற்படும், பெண்களுக்கும் ஏற்படும். இது ரெண்டு பேருக்கும் ஏற்படுற ஒரு விஷயம்தான் அது. இதுல புருஷனுக்கு ஏற்படுறது அதனுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கும். ஸ்திரீக்களுக்கு ஏற்படுறது அவளுக்கு அச்சம், வடம், நாணம்னு அந்த ஸ்திரீக்களுக்கே ஒரு இயல்பாக சில குணங்கள் சொல்லிருக்கிறதுனால அதை வெளிப்படுத்திக்க மாட்டார். அவ மனசுக்குள்ள இருக்கும், அந்த பிரிவுன்றது மனசுக்குள்ள இருக்கும். அதனால கேதம் இருந்துட்டு இருக்கும். ஆகையால புருஷாள் அந்த கேதத்தை வெளிப்படுத்திப்பாள், அவளால அடக்கிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். இது ரெண்டுத்துக்கும், புருஷாளுக்கும் ஸ்திரீக்களுக்கும் இந்த மதனாவஸ்தையில இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. அதுல கூட
இந்த மடலூர்தல்னு ஒண்ணு சொல்லுவா. இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல்லாம் இருக்கு. நம்மாழ்வார் கூட மடலூர்தல் பண்றன்னு சொல்லியிருக்கு. இதுல வரச்சு என்ன அர்த்தம்? மடலூர்தல்னாக்க நான் ஒருத்தனை விரும்புறேன், ஒத்திய விரும்புறேன். இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷாலாம் சேர்ந்து என்னையும் அவளையும் சேர்த்து வைக்க வேண்டியது. அப்படி எந்த காரணத்தினாலையாவது என்ன அவ சேர்த்து வைக்காத போயிட்டான்னாக்கா என்னுடைய பிராணனை வடக்கு இருந்து பிராணனை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதாக்கைய கையில தூக்கிண்டு ஊர்ல இருக்கிற எல்லா தெருவுலையும் போகணும். ஒரு தெருவுல இல்லைன்னா இன்னொரு தெருவுல இருக்கிற யாருன்னா பெரியவாளாவது நம்மள அந்த ஊர்ல இருக்கிற என்னோட சேர்த்து விடுறதுன்றது இருக்கும். இதுக்குதான் மடலூர்தல்னு பேர் இருக்கு. இங்க வரைச்சு ஆண்கள் தான் மடலூர்தல்ன்றது பண்ணலாம். பெண்கள் எல்லாம் அவளுக்கு சுவாபாவிகமா இருக்கிற அச்சம் மடம் நாணம்லாம் இருக்கிற அப்படின்னால பண்ண மாட்டான். இப்ப திருமங்கையாழ்வார் மடலூர், அந்த மடலூர் சொல்லும் போது நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு பண்றேன். இது தமிழ் பண்பாட்டுக்கு இது விரோதமா இருந்துட்டு இருக்கு. இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லச்சு என்ன சொல்றன்னா, இந்த மடலூர்தல்ன்றது சாதாரண ஒரு மனுஷ விஷயமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா, இந்த புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த புருஷனை என்னோட சேர்த்து வைங்கோ அப்படின்னு பெண்கள் சொல்லிட்டு போறது, வெக்கத்தை விட்டு சொல்லிட்டு போறதுன்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை. ஆனா இவள் ஆசைப்படுறது யாருன்னா சாட்சாத் பரமாத்மாவை தான். அப்போ இந்த விஷயத்துல வெக்கப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஆகையால ஆழ்வார் மடலூர்தல் பண்ணினதுனால தப்பு இல்லை. நல்லா இங்க ஒரு சமாதானம் சொல்றது. இப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பிரபல மதனோன்மாத பரியாக குலம் மாம். பிரபல மதனோன்மாதம், அந்த மதன பீடை பிரபலமாக இருக்கு, சாதாரணமானது இல்ல, பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சீதா பிராட்டி விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அந்த காமத்தி அது அப்படியே வெளிக்கிளம்புறது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உன்மாதம். உன்மாதம்னாக்க என்ன பண்றோம்னு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சித்த அவஸ்தை, ஒரு நிலை. ஆகையால இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது என்ன பண்றோம் என்னன்னு தெரியாத ஒரு ஒரு நிலையில ஒரு வியாக்குலம், ஒரு விசாரத்தினால என்ன பண்றோம்னு தெரியாத இருக்கிற ஒரு நிலை தான் அதை உன்மாதம்னு சொல்றது. அப்ப அது பைத்தியம் பிடிச்சி அலையிறதா என்ன அப்படின்னா, பைத்தியம் பிடிச்சி அலையிறதுன்ற அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல பரியாக்குலம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கு. பரின்றது ஒரு ஆக்குலம்னாக்க வியாக்குலமா இருக்கு. பரிசோ பிரமந்தம்னா எல்லா இடத்துலயும் அதை பார்க்க எல்லாம் சொல்ற வார்த்தையாக இருந்துட்டு இருக்கு. இப்படி நீ சீத்தைய பாத்தியா அப்படின்னு எல்லாம் கேட்கறதெல்லாம் இருந்துட்டு இருக்க. அந்த பெருமாளுக்கு சீதா பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அபினிவேசம் அதை வெளிப்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கு. கஷ்டப்படுறோம், ராமர் படுற கஷ்டம். இந்த கஷ்டத்தை பாக்குறாளாம். யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த கஷ்டத்தை பாக்குறது மேகங்கள்லாம் கஷ்டத்தை பாக்குறதா. ஆனா இந்த மேகத்தை சொல்லச்சு புருஷனா சொல்லாத மேகத்தை காதல் பிணி அப்படின்னு சொல்றேன் இங்க. ஆகையால இப்போ இந்த மேகங்கள்லாம் திரளாக இருக்கக்கூடிய மேகங்கள்,
இத ஸ்ரீலிங்கத்துல பிரயோகம் பண்ற காதம்பினின்னு சொல்ற. பெருமாளுடைய நிறமும் பெருமாளும் நிலமேற்கு சாமலனாக எழுந்தருள் இருக்கு. இவருக்கு சமானமான நிலங்கள் நிறத்தோட தான் அந்த மேகங்களும் இருக்கின்றன. இப்போ இந்த மேகங்கள் மொத்தம் சகோதரி மாதிரி ஆயிட்டாலும் அந்த சகோதரியா இருக்கிறவாளுக்கு உடபிறந்தானுக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அந்த சகோதரிகளால அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ணன் தம்பி கூட தம்பிக்கு கஷ்டம் வந்தா அண்ணன் பார்த்துட்டு இருந்தா கூட இருந்துருவானா. ஆனா அக்கா தங்குகள் அண்ணன் தம்பிக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாளாம். இங்க ராமர் படுற கஷ்டத்தெல்லாம் அந்த மேகம் மொத்தம் பாக்குறதா. இதெல்லாம் சகோதரியா இருக்கிறதுனால இது மொத்தம் பாக்குறது. இத பார்த்துட்டு பஷ்யந்தீனாம் பிரபல மதனோன்மாத பரியாகுலம் மாம் என்னை பஷ்யந்தீனாம் பார்க்கிறவர்களாக இருந்திருக்கிற காதம்பினீனாம் மேகக்கூட்டங்களுடைய பிராயோ ஜாத்தம் கிமபி ருதிதம் யோம்னி காதம்பினீனாம். மேகம்தான் மழையை கொடுக்கிறது. அந்த மழைய பொழியறதாக இல்ல, மேகம்லாம் அழகும். ஐயோ நம்ம தம்பிக்கு இப்படி ஒரு கட்டம் வந்துடுத்த, நம்ம அண்ணாக்கு இப்படி ஒரு கட்டம் வந்துடுத்தேன்னு அந்த மேகம் மொத்தம் அழகும். பிராயோ ஜாத்தம் கிமபி ருதிதம் வ்யோம்னி காதம் பினீனாம். கிமபி ருதிதம் அந்த அழுக இருக்க அநிர்வச்சனீயம், சொல்ல முடியாத ஒரு வேதனை. அண்ணா தம்பிக்கு கஷ்டம் வந்துடுத்துன்னா அக்கா தங்கங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு பெரிய வேதனை. அந்த வேதனை தாங்க முடியாத அழகான். அந்த அழுகதான் மழையா கொட்டுறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தைலம் வியக்த பிரதிபிலபிதாம் சாந்திரதாபானுவித்தாம் தன்வாஹனானாம் நயன சலிலைஹி மஹதரம் தேச பாஷ்பாம். மழை பெய்யறது, பூமியில மழை பெய்யறது. பூமி பிராட்டி யாரு? யாரோவன்னா சீதா பிராட்டியினுடைய அம்மா தானே. அந்த சீதா பிராட்டியினுடைய அம்மாவா இருக்கிற பூமி பிராட்டி மாப்பிள்ளை இங்க கஷ்டப்படுறத பாக்குறாளாம். மாப்பிள்ளை கஷ்டப்பட்டாக்கா மாமியாருக்கு தாங்காது. மாதா விஷ்ணுவத் பூஜ்யா அப்படின்னு சொல்லிருக்கு. மாப்பிள்ளைய பெருமாள் மாதிரி மாப்பிள்ளை கணக்கு ஆட்டுக்கு வந்தாக்கா அவளுக்கு உபச்சாரம் பண்ணுமா. ஆட்லயே மாப்பிள்ளை இருந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. என்னைக்கான ஒரு நாள் மாப்பிள்ளை வந்தாருனாக்கா அவனுக்கு பூஜை விஷ்ணுவத் பூஜைன்னு சொல்றது பரவாயில்ல. மாமனாரத்தோட மாப்பிள்ளையா இருந்துட்டான்னா அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளைன்றது மாப்பிள்ளை தான், அது தனிதான் அதுக்கு. ஆகையால இப்ப இந்த மருமகனாக இருந்திருக்கிற ராமனுடைய கட்டத்தை பூமி பிராட்டி பாக்குறானா. அந்த பூமியில விழற ஜலம் இருக்க, அது அந்த ஜலம் விழுந்து அந்த கண்ணுல இருந்து வர ஜலம் இருக்க, கஷ்டத்தும் போது கண்ணுல இருந்து வர ஜலம் உஷ்ணமா இருக்குமா. ஆனந்த கண்ணீர் வரும் பொழுது அது குளிர்ச்சியா இருக்குமா. இது கவிகளுடைய ஒரு உல்லேகம். இந்த கவிகள் சொல்ற கூத்து. வசதா தெரியல, நமக்கு என்ன ஆனந்தம் வந்து கண்ணீர் வந்திருக்கான்றது தெரியலையே. கஷ்டமானா வந்திருக்கு. அப்படி பார்க்கலாம். பெருமாள் சேவிக்கிட்டே வரலாம். சோலான் நயனமுக்குள்ளை விப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு அப்படி ஒரு பெரிய ஒரு பக்திமானாக கணக்கு இருக்கச்சே அந்த ஆச்சரியமா அந்த பெருமாள் ரங்கநாதனுடைய தேவையும் தேவ பெருமாளுடைய தேவையும் கிடைச்சதுன்னாக்க கண்டிப்பா கண்ணில் ஜாமுக்கு ஜலம் வரும். அது ஆனந்தாச்சு, சந்தோஷத்தினால வரக்கூடிய கண்ணீர். அது குளிர்ச்சியாக இருக்கும். இது கட்டத்துல வர்றது வரைக்க இது வெப்பத்தோட இருக்குமா. இந்த வெப்பமா இருக்கிறதுனாலதான் பூமியில பட்ட உடனே
பொசுன்னு மேல இருந்து வருது, ஆவி வருது, அந்த சுடுக வருதான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு சில சில சமயங்கள்ல சில சில துக்கங்கள்லாம் அவ மனசோட இருந்துருக்கோம் சொல்லு. அது வெளியில காண்பிக்காத இருந்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்கள்லாம் வெளில காண்பிக்காத இருப்பான். யாரா ஒருத்தர் கேட்டுட்டாங்கனாக்க அது அப்படியே அவுட் பஸ்ட் ஆயிடும். இத்தனை நாள மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த கஷ்டம் மொத்தம் அது அப்படியே வெளியில வந்துடும். அது கஷ்டம் மொத்தம் ஒரு ஒரு பிரதித்வனி மாதிரி ஆயிடுமா. அது சாந்திர தனபானுவித்தாம். என்ன அந்த பூமிக்கு சூரிய வெப்பத்தினால வரக்கூடிய ஒரு தாப்பம் இல்லையா அவளுக்கு. இவளுக்கு ஏற்பட்டது இந்த சீதா பிராட்டிக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நினைக்கிறான். அது மூலமாக ராமனுக்கு ஏற்படுற ஒரு கஷ்டம், இதை ரெண்டுத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இது ரொம்ப நாளா மனசுல இருந்துருக்கு. அந்த சைலவியக்த பிரதிவிலபிதான். இப்ப இந்த மேகங்கள்லாம் மலை முகட்டுல போய் ஒராசச்சே மழை பெய்யறது. அங்க வரச்சே ஒரு மேக கர்ஜன, மேகங்கள்லாம் சப்திக்கிறது. அந்த சப்திக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இவளுடைய பூமி பிராட்டியினுடைய அழுகை குரலுக்கு அது பிரதித்வனி மாதிரி இருந்துருக்கு, எதிர்ப்பு மாதிரி இருந்துருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பூமி பிராட்டியினுடைய அழுக, அவளுடைய மனசு கஷ்டம் இருந்துருக்கு. அந்த மனசு கஷ்டம்ன்றது, ஐயோ இப்படி நீ கஷ்டப்படுறியேன்னு சொல்லி நீ மாத்திரம் கஷ்டப்படல, உன் பொண்ணு ராமனை பிரிஞ்சு கஷ்டப்படுறான்னு நீ கஷ்டப்படுறது மாத்திரம் இல்ல, என் தமையனும் கஷ்டப்படுறான் அப்படின்னு இவளுடைய வேதனைய அந்த மேகங்கள்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துருக்கான். அந்த வேதனைய அந்த மாதிரி வந்துட்டோம்னாக்கா ஒரு அவுட் பஸ்ட் வந்துடும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிருவா. இதுதான் லோகத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வஸ்து காணாத போயிட்டு, ஏதோ திருட்டு போயிட்டு, ஒரு வஸ்து இல்லாத போயிட்டு அப்படின்னு சொன்னது அந்த ஆத்துல இருக்கும் அவளுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ இந்த வஸ்து காணாத போயிட்டு மனசு கஷ்டமா தான் இருக்கும். அங்கேருந்து ஒருத்தர் ஓடி நீ அவ்வளவு பத்திரமா வச்சிருந்தியே, அவ்வளவு பிரீத்தியா அந்த வஸ்துவை நீ வச்சிருந்திய, அதை போய் ஒருத்தன் திருடியும் போயிட்டானா, அது போய் இப்ப இல்லாத போயிட்டா அப்படின்னு சொன்னாக்க, இத்தனை நாளா தான் அவ்வளவு பிரீத்தியோட அந்த வஸ்துவை வச்சிருந்ததெல்லாம் கூட இவன் சொன்ன உடனே அதை நினைச்சு இவளுக்கு அழ தோணிடும். அந்த மாதிரி இங்க பூமி பிராட்டிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு விதமா ஆயிடுச்சு. அவளுக்கு சுவாபாவிகமாகவே தன்னுடைய பொண்ணை பிரிஞ்சு மாப்பிள்ள கஷ்டப்படுறாரு, அவர் இப்படி தனியா இருந்துருக்காரு காலத்துலன்னு அவளுக்கு ஒரு வேதனை இருந்துருக்கு. இந்த மேகத்தினுடைய பிரதித்வனினால இதனால என்ன ஆயிடுச்சு, இன்னும் அதிகம் ஆயிடுச்சான். அதுக்கு சாந்திர தாபானுவித்தாம் சன்வானானாம் நயன தலிலை மகதரம் தே சபாஷ்பாம். உன்னுடைய மாதா, உன்னுடைய அம்மா என்ன பண்றான் அப்படின்னா, அவளும் கண்ல இருந்து ஜலம் வருது அவளுக்கும். இப்ப இது ரெண்டுமே என்னுடைய சகோதரியாக இருக்கிற காதம்பெணிகள், மேகக்கூட்டங்கள், உன்னுடைய அம்மா, ரெண்டு பேருமே அழற மாதிரி இருந்துருக்கு. கிமபி ருதித்தம் ஆகாசத்துல. இது என்ன காரணம் இதுன்னு, அதாவது இந்த அழுகையை இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனை தான் மழையா இருக்கே தவிர இங்க ஒன்றும் பெருசா மழைன்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா சாதாரணமா மேகம்ன்றது இருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான் மேகம்.
இந்த மேகம் வரைச்சே அதுவும் விருஷ்டியின் முகமாக இருக்குன்னாக்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுவா. மழை வரப்போறதுன்னு சந்தோஷமா இருக்க போற வேண்டிய ஒரு விஷயம் இது. அந்த மேகம் போய் இப்போ வேதனைக்கு காரணமாக எதனால? பிரபல மதனோன் மாத பர்யாகுலம். இந்த சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால ஒரு பெரிய வேதனைப்படுற இல்லையோ, அதனால அந்த மேகமே அந்த மேகத்தை பார்த்து எல்லாருக்கும் ஆஹ்லாதமாக இருக்கக்கூடியது, சந்தோஷம் வர வேண்டியது போக துக்கம்தான் வருது. இப்படிப்பட்ட நிலையில நான் கார்காலத்துல உன்னை நினைச்சிட்டு நான் கஷ்டப்படுறேன். நான் கஷ்டப்படுறதோட இல்லாத உங்க அம்மா கஷ்டப்படுறா, என் சகோதரிகள் கஷ்டப்படுறா, இப்படி எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு நிலை உன்னுடைய பிரிவுனால வந்திருக்குன்னு அற்புதமா சுவாமி தேசிகன் ஒரு மழை பெய்யறத சொல்ற இந்த இடத்துல. சைலம் எக்ஸ பிரதிபிலபிதாம் சாந்திரதாபானுவித்தாம் தன்வானானாம் நயன சலிலைஹி மாதரம் தே சபாஷ்பாம் பஷ்யந்தீனாம் பிரபலமதனோன்மாத பர்யாகுலம் மாம் பிராயோ ஜாதம் கிமபி ருதிதம் வ்யோம்னிகஹதம் வினீனாம். இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இந்த பிரிவு நிலையற்றது, சீக்கிரத்திலேயே இந்த பிரிவு போயிட போறது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட பெருமாள் இருந்துருக்கு. அதுவும் இப்போ சொல்லச்சு எனக்கு சுக்ரீவ சக்கியம் கிடைச்சுட்டு, சுக்ரீவ சக்கியம் கிடைச்ச சமயத்துல எப்படியோ ஒரு பிரகாரத்துல சுக்ரீவன் எனக்கு சககாரம் பண்ணி நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுடுவான் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூடவே இருக்கிறதுனால இது நிரந்தரமான ஒரு அழுகைக்கு காரணம் இல்லை. இது தற்காலிகமான ஒரு இதுக்கு மனசனுடைய வேதனைக்கு தான் காரணம் அப்படின்றதும் இந்த இடத்துல சொல்ற. வஸ்துதா பெருமாளும் தாயாரும் எப்பவுமே பிரியாதவாளாக தான் இருந்திருக்கா. இது அபிநயம் தானே. எத்தனையோ மகாத்மாக்களாக இருக்கிற மகர்ஷிகள்லாம் ரட்சணம் பண்றதுக்காக தானே ராமன் கஷ்டப்படுறதாக ஒரு அபிநயம் பண்றேன், ராட்சசவதம் பண்றதுக்காக தானே. அந்த ராட்சசவதம்னு வந்துருச்சுன்னா மகாத்மாக்களுக்கெல்லாம் ரட்சணம் ஏற்பட போகுது. மகாத்மாக்களுக்கு மாத்திரம் ரட்சணம் இல்லை, அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்துட்டாங்கனாக்க அந்த தம்பதிகளுடைய திவ்ய கடாட்சம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்மள மாதிரி இருந்திருக்கிற நீட்டாளுக்கும் ஒரு பெரிய உயர்வு தான் ஏற்படுத்தும் என்பதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.